गजाननम् भूतगणादिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्याम् हरि ओम। மைக்ல இருந்து எக்கோ இருக்கா? இல்ல சாமி. நாம 142வது வகுப்புல தலை, கை, பாதம், இடுப்பு, கலாபம் என்ன அர்த்தம் சொன்னேன் போன வகுப்புல? முடியல அணிகிற அணிகள்ல இதுல கடி காலக்கங்கிறது முடியும்னு நினைக்கிறேன். கலாபம்ங்கிறது இடுப்பு, கட்டிங்கிறது இடைன்னு வச்சுக்கலாம். தமிழ்ல அவங்க எப்படி வேணாலும் பண்ணட்டு, மற்ற பாஷையில தமிழ்ல எனக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதாவது மார்புக்கும் இடுப்புக்கும் இடையில உள்ளது இடை, இடையில இருக்கிறதுனால அதுக்கு இடைன்னு பேரு. அதாவது தொப்புள், அதஸ், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்
அது இடை. இடுப்பு மார்பு. மார்பு இடை இடை அடுத்தது இடுப்பு அப்படின்னு மேலிருந்து கீழ் வரிசை சொல்லலாம். கடி அப்படிங்கிறது இடைன்னு வச்சுக்கலாம். கலாபம் அப்படிங்கிறது இடுப்புன்னு வச்சுக்கலாம். ஜாலக்கக அப்படிங்கிறது தலையில அணியக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது கௌட்டக, அது கூட்டம் சிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மலை சிகரத்துல இருந்து கிடைக்கிறது. மாலேயக்கக அப்படிங்கிறது இப்படி கூட இருக்கலாம், இன்னும் வரப்போகுது இந்த வார்த்தை. மலையம், அதுல இருந்து மாலேய அப்படிங்கிற தத்தி தான் வரும். மலைய அப்படிங்கிறது மலைய மாருதம். மலையம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். மலையா மவுண்டன்ஸ் அப்படிம்பாங்க. அதுதான் மலையாள தேசம், மலையாள மொழி எல்லாம் அந்த வார்த்தைகள் வருது அப்படின்னு நினைக்கிறேன். மலைய மாருதம்ங்கிறது சம்ஸ்கிருத சகஜம், தமிழ்லையும் பழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான். தென்றல் காற்று அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்ப்பாங்க தமிழ்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சுபாஷிதமே இருக்கு, இந்தனம் சந்தனாயதே மலைய மாருத கந்தேன. மலைய மாருதம் வீசும்போது சாதாரண விறகெல்லாம் சந்தன மரமா மாறிடுது. அது மாதிரி நல்லவர்களுடைய தொடர்பு கிடைச்சதுன்னா நாமும் விலை மதிப்பில்லாதவர்களாக, விலை மதிப்பு மிக்கவர்களாக மாறிடுவோம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம். அந்த மலைய அப்படிங்கிறத அப்படி எடுத்துக்கிட்டு அதனுடைய தத்திதம் மாலேயம் அப்படின்னு கொண்டு வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில கிடைக்கக்கூடிய மணிகள் அப்படின்னு வரும். பாரசமுத்திரக்கக, சமுத்திரக்கே பார், சமுத்திர பார் கற்கர், சமுத்திரம் கடந்து சமுத்திரனுடைய அந்த கரை மறுகரை மற்ற தேசங்கள்ல இருந்து அப்படின்னு பொதுவா எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது. இப்ப 143வது வகுப்பு 29. சௌகந்திகஹ பத்மராகஹ. இதுல லிபர் ஆபீஸ்லயாக்கும் இப்ப நான் இருக்கிறேன், அதனால அது என்னென்னமோ காட்டுது. பரவாயில்ல. கொஞ்சம் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குங்கிறதுனால லிபர் ஆபீஸுக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். வேர்டு ப்ரௌசர் அல்லது வெப் வேர்டுல இருந்து லிபர் ஆபீஸ்ல யூஸ் பண்ணலாமான்னு ஒரு ட்ரையல். லிபர் ஆபீஸ் ஃப்ரீ ஆபீஸ் சாஃப்ட்வேர், லினக்ஸ்லயும் வேலை செய்யும். அதனால அது சில எழுத்துக்கள் சரியா காட்டுது, சில எழுத்துக்கள் சரியா காட்டல. குழப்படி எழுதினவங்க கிட்டயா இல்ல இந்த ஆபீஸ் சாஃப்ட்வேர்லயான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கு முன்னாடி வேர்டுல எப்படி படிச்சோம்னு எனக்கு ஞாபகம் வரல. கொஞ்சம் மங்கள் ஃபாண்ட்ல காட்டுறது மாதிரி காட்டுது. சரி. அனவத்யராகஹ பாரிஜாத புஷ்பகஹ
பாலசூரியகः சுகந்தி, சுகந்தம், சுகந்தி, அதுல இருந்து சௌகந்திகம். சௌகந்திக மலரை தேடித்தான் இவங்க வனவாசம் போகும்போது திடீர்னு ஒரு மலர் வந்து காற்றுல விழுந்தது. அது மலருடைய மனம் வந்தது. திரௌபதிக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. பெண்களுக்கே உரிய நல்ல குணம். அந்த பீமன் அவன்தான் அசகாய சூரனாச்ச. அதனால சரி போய் குபேரனுடைய தோட்டம் நினைக்கிறேன், அங்க போய் பறிச்சுட்டு வர போனோம். போற வழியில அவனுடைய காவலர்களை எல்லாம் அடிச்சு தோசம் பண்ணிட்டு போய் குபேரன் வந்து மத்தவங்களை எல்லாம் விட்டு வைப்பா குபேர பறிச்சுட்டு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. பாரிஜாதம், சௌகந்திகம் ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன், அல்லது சௌகந்திகம்ங்கிற வார்த்தை கண்டிப்பா பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மனம், நல்ல மனம் உள்ள பூவுக்கும் சௌகந்திகம்ங்கிற பேரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல நம்ம மணியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதனால பெண்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்பதுதான், பூக்களை சூடிக்கொள்வதால, நறுமண பொருட்களை சூடிக்கொள்வதால் தான் மனம் வருகிறது அப்படிங்கிறது சிவருமானி சொன்னதுனால மணிக்கும் மனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால சௌகந்திகம் அப்படிங்கிறத கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். சௌகந்திகம்ங்கிற ஒரு மணி எப்படி இருக்கும்னா, அசப்புல பத்மராக, பத்மம்னா தாமரை, ராகம்னா வர்ணம், ரஞ்சு ராகே நிறங்கள், வண்ணங்கள், அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்துல ராகம்னு பேர். அதான் நம்முடைய வேர்ச்சொல் அர்த்தம். அப்புறம் நம்ம மனுஷங்கள் பலவிதமான நிறங்கள் உள்ளவங்களா இருக்காங்க, வர்ணங்கள் உடையவங்களா இருக்காங்க, பச்சோந்தி மாதிரி இருக்காங்க. அதனால வேற வேற ஆட்கள்கிட்ட அவங்க வேற வேற விதமாக விவகாரம் வச்சுக்கிறாங்க, வேற வேற ஆட்கள் வேற வேற விதமா ட்ரீட் பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. அதனால ராகக அப்படிங்கிறது பற்றுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல கீதையில அதிகம் பயன்படுத்துறோம். பொதுவா ராகம்னா வர்ணம், நிறம் அப்படின்னு தான் அர்த்தம், அடிப்படை அர்த்தம். பத்மராகம்னா தாமரை போன்ற நிறம்னு சொல்லலாம். அப்ப தாமரை வெந்தாமரையா செந்தாமரையான்னு இருக்கணும். செந்தாமரைன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது அனவத்திய ராக. அனவத்தியம், அவத்தியம் அப்படின்னா குற்றம்னு எடுத்துக்கலாம். அனவத்தியம்னா குற்றம் இல்லாத ஒரு அழகான நிறம், நல்ல நிறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இதை சேர்த்து எடுத்துக்கிட்டா செந்தாமரை போன்ற நல்ல அழகான நிறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாரிஜாத புஷ்பக, பாரிஜாத புஷ்பம் மாதிரியான நிறம். இந்த பாரிஜாத்தம்னா இதுக்கு முன்னையும் பின்னையும் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பத்மராகம் செந்தாமரைன்னு எடுத்துக்கிட்டா, பாலசூரியகக அடுத்தது வருது. பாலசூரியனா இளஞ்சூரியன், இளஞ்சூரியனா உதயசூரியன். இந்த வார்த்தையே கெட்ட வார்த்தையா மாத்திட்டாங்கப்பா. காலையில சூரியன் உதிக்கும் போது அருண கிரணம், சிவந்த கிரணங்களோட வர்றதுக்கு அந்த இளம் சூரியனுக்கு, சிவந்த நிறத்தோட உள்ள அந்த சூரியன் பாலசூரியக்கங்கிறது அந்த சிவந்த நிறத்தை எடுத்துக்கலாம். அப்ப தாமரை சிவப்பா வெள்ளையா எடுக்கணும்னா இந்த சூரியனை வச்சு பார்க்கும்போது அதையும் சிவந்த தாமரைன்னு எடுத்துக்கலாம். இடையில பாரிஜாத புஷ்பம் வெள்ளி மலையில உள்ள நுழையும் போது வலது பக்கம் ஒரு மரம், இப்ப நிக்கிறதோ இல்ல தெரியல, முன்னாடி நின்னது ஒரு வெள்ளை புஷ்பம் இருந்தது. நல்ல கொஞ்சம்
நந்தியாவட்டை, தேங்காய் பூன்னு கோயம்புத்தூர் பகுதியில் சொல்லுவாங்க. ஆவர்த்தம்னா வலஞ்சுழி, நந்தியாவர்த்தம்னா வலஞ்சுழியா அந்த பூக்கள் இதழ்கள் அமைஞ்சிருக்கும். அதுல அடுக்கு நந்தியாவட்டை, நம்ம நந்தியாவட்டைன்னு சொல்லுவோம். ஆவர்த்தத்தை ஆவட்டைன்னு ஆக்கிடுவோம். அது அடுக்கு இருக்கு. அந்த அடுக்குல இன்னும் பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த பாரிஜாத்தம் அப்படின்னு வெள்ளி மலையில அதை சொல்லுவாங்க. அது ஒரு பாரிஜாத புஷ்பம், நல்ல மனமா இருக்கும். அது வெள்ளைங்கிறதுனால பொதுவா ராத்திரி தான் பூக்கும். பொதுவா ராத்திரி பூக்கிற பூக்கள் தான் வெள்ளை நிறத்துல இருக்கும். இரவுல மற்றவர்களை கவர்றதுக்காக வேண்டி அது வெண்மை நிறத்துல இருக்கும். நல்ல மனமுள்ள பூக்களாகவும், பொதுவா வெள்ளை பூக்கள் மனமுள்ள பூக்களாகவும் இருக்கும். மல்லிகை, முல்லை, பவழமல்லி, வேற ஒரு பாவச்சி இன்னொன்னு உண்டு, பிச்சி. இப்போ சில இடங்கள்ல பவழ மல்லியையும் அல்லது பவழ மல்லியையும் பாரிஜாதம்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படி இந்த பவழ மல்லியுடைய காம்பு சிவப்பா இருக்கும். அதனால இந்த இடத்துல அதை மனசுல வச்சு சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியல. ரிஷிகேஷ்ல ராக்கி ராணி அப்படின்னு ஒரு பூவை சொல்லுவாங்க. அத பாரிஜாதம் சொல்றதும் உண்டு. ராத்திரி பூக்கிறதுனால அதுக்கு ராக்கி ராணின்னு பேரு. நல்ல மனமா இருக்கும். அந்த பூ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் மறந்துட்டேன். எப்போ ஒரு தடவை என்னதான் பார்த்தேன் அதை. அது ஒரு கொஞ்சம் சில பேர் தப்பா சொல்றதுனால குழப்பம் வருதா, இல்ல இடத்தை பொறுத்து பேரை மாத்தி வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்ன பின்ன எல்லாம் கொஞ்சம் சிவப்பை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கனால பாரிஜாத புஷ்பத்தை பவழமல்லின்னு எடுத்து, பவழமல்லிக்கு காம்பு சிவப்பா இருக்கும், நல்ல இளம் சிவப்பு ரத்த கலர் மாதிரி இருக்கும். அதனால அதை சொல்லி இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல. எப்படியானா இந்த மாதிரி நிறத்துல கொஞ்சம் சிவந்த நிறத்துல இருக்கக்கூடிய கல்லுக்கு, மணிக்கு, ரத்தினத்துக்கு சௌகந்திகம் அப்படின்னு பேரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலம் that which possesses such pleasant color as that of the red lotus flower or that of the flower of parijata or that of the rising sun is the Saugandhika gem. தமிழே தமிழ் ஒன்றும் படிக்கல அப்படிதானா? ஆமா சாமி. இப்போ புக் வந்திருக்கா? வேணா போன வகுப்புல இருந்து கூட படிக்கலாமே, ஏதாவது கூடுதல் குறைவு இருக்குன்னா பாத்துக்கலாமே. 21 இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன ஏதாவது குளறுபடியும் தான் தெரியல எனக்கு. இப்ப 21வது வாக்கியம் சூத்திரம் ஏகாவலி சுத்தா, அதை எடுத்தது மாதிரி நான் குறிச்சு வச்சிருக்கேன். 21வது சென்டென்ஸ். ஏகாவலி சுத்தா. மணிகள் இல்லாமல் ஒரே
ஒரு மணிகள் இல்லாமல் போட்டாங்களா? ஆமா சாமி. ம். மறுபடியும் சொல்லுங்க. மணிகள் இல்லாமல் சீர்ஷம் முதலான வகையில் ஒரே ஆரமாக இருந்ததால் அதற்கு என்று பெயர். சீர்ஷமா அது வேற அடுத்தது படிங்க. ஒரே ஹாரத்துக்கே இருந்தால் எஸ்டிக்கு வந்துருக்கீங்க. சரிதான், அந்த இடம் தான். அடுத்த வரி எஸ்டி தான். சரி, மணிகள் இல்லாமல் மறுபடியும் இருக்க படிங்க. மணிகள் அடுத்தது ஒரே நடுநடுவே நடுநடுவே மணிகள் இருந்தால் இப்ப என் பக்கம் எக்கோ குறைஞ்சிருக்கா? இப்ப படிங்க. தங்க மணிகளால் விதவிதமாக கொடுக்கப்பட்ட எஸ்டிக்கு ரத்னாவளி என்று பெயர். இப்ப எனக்கும் நீங்க பேசுறது கொஞ்சம் பெட்டரா கேக்குது. மறுபடியும் முதல் வரியிலிருந்து படிங்க. மணிகள் இல்லாமல் முதலான வகையில் ஒரே ஹாரமாக இருந்தால் அதற்கு சூத்ரம் என்று பெயர். ஒரே ஹாரத்துக்கே நடுநடுவே மணிகள் இருந்தால் அதற்கு எஸ்டி என்று பெயர். தங்க மணிகளால் விதவிதமாக கோர்க்கப்பட்ட எஸ்டிக்கு ரத்னாவளி என்று பெயர். தங்க மணிகள் முத்துக்கள் கலந்து கோர்க்கப்பட்டதற்கு அபவர்த்தம் என்று பெயர். நடுவில் தங்க கம்பியாலோ தங்க வில்லைகளாலோ சேர்க்கப்பட்ட முத்தாரத்துக்கு லோபாலகம் என்று பெயர். தங்க வில்லைனா வில்லைகள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அது புரியணும்னா ரவுண்டா இருக்கக்கூடிய பீசஸுக்கு, மெல்லிசா இருக்கக்கூடிய பீசஸுக்கு வில்லைகள்னு பேர். பல இடங்கள்ல அதை பயன்படுத்துவோம். வட்டமா வெள்ளரிக்காயை வெட்டுறோம், கேரட்டை வெட்டுறோம், இந்த மாதிரி பண்றதுக்கு வில்லைகள்னு பேரு. அது எக்ஸாக்டா எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வரல. ஆனா அது மெல்லிசா வட்டமா இருக்கிற அந்த வடிவத்துக்கு தமிழ்ல வில்லைகள்னு பேர். இதிலேயே நடுநடுவே மணிகள் சேர்க்கப்பட்ட
அணிசோபாகம் அணிசோபாகம் என்று பெயர். அடுத்தது அடுத்ததும் படிக்கலாம். தலைக்கு அணிவது, கைகளுக்கு அணிவது, பாதங்களுக்கு அணிவது, இடுப்பில் அணியும் கலாபம் என்னும் சரம், ஜாலகம் என்னும் பல சரங்கள் இணைந்து இவை அனைத்துக்கும் கூட அவை நிர்மாணிக்கும் முறைப்படி மேலே கூறப்பட்ட பெயர்களே பெறும். இவை அனைத்துக்கும் கூட அவை நிர்மாணிக்கும் முறைப்படி மேலே கூறப்பட்ட பெயர்களே பெறும். அடுத்தது படிக்கிறதுக்கு முன்ன கூட்ட அப்படிங்கிற வார்த்தை சிகரம்ங்கிறது ஒரு அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பகவத்கீதையில கூட்டஸ்தக 15ஆம் அத்தியாயத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அங்க கூட்டம் அப்படின்னா ஆசாரிகள்கிட்ட இருக்கக்கூடியது. முக்கியமா இரும்பு ஆசாரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது. அவங்க கண்ணான்னு சொல்லுவாங்க. அவங்க வெட்டுக்கத்தி, கோடலி இந்த மாதிரிப்பட்டதை தயார் பண்ணும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல வச்சு அடிப்பாங்க. இவங்க என்னதான் அடிச்சாலும் அந்த கீழே இருக்கிறதுல எந்த மாற்றமும் வராது. அது மாறாம இருக்கிறது அதுக்கு கூட்டஸ்தக. கீதையில அந்த அர்த்தத்துல நம்ம அதை எடுக்கிறோம். கூட்டஸ்தகங்கிறது மாறாத ஒன்று. என்கிட்ட எந்த ஆத்மா இருக்குதோ அதுதான் உங்ககிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு, எல்லா பொருள்கள்லயும் இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படிங்கிறது எல்லா பொருட்களுக்கும் காமன், மாறாதது. அதனால கூடஸ்தக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த மாறாத தன்மைக்கு கூட்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு. அப்புறம் தமிழிலையும் இது இருக்கு. நல்ல முரட்டு சுத்தியலுக்கு கூட்டம்னு பேரு. அந்த கீழே இருக்கிறதுக்கும் கூட்டம்னு பேரு. முரட்டு சுத்தியலுக்கும் போது அந்த சுத்தியலும் கீழே இருக்கிற அதுவும் மாறாது, அடிக்கக்கூடிய சுத்தியலும் தன்னுடைய ஷேப்ல மாறாது. நடுவுல இருக்கக்கூடிய இரும்பு மட்டும்தான் தன்னுடைய ஷேப்பை மாற்றும். அதை மாறதுக்காக வேண்டி அதை வெயில்ல நெருப்புல காட்டி சூடாக்கி இலக்கி வச்சிருப்பாங்க. அந்த இலகின பருவத்துல அதை அடிக்கும் போது அது தேவையான வடிவங்களுக்கு மாறும். கோடரி, பிக்காசு, வெட்டுக்கத்தி, கத்தி, தேவையான வடிவத்துக்கு அதை மாத்திக்குவாங்க. அதனால சுத்தியல் மாதிரி முரட்டு சுத்தியலுக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்ற பேரு உண்டு. கீழே வச்சிருக்கிற அந்த பேஸுக்கும் கூட்டம்னு பேரு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, ஞாபகம் வரல. இங்கிலீஷ்ல வார்த்தை இல்ல, கொல்லம் வச்சிருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். அப்புறம் கலப்பையில இருக்கிற அந்த கீழே பிளந்துட்டு போறதுக்கும் அப்படி பேர் இருக்கு, அல்லது கலப்பைக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. இனி மாற பிடிக்கிற பொறிக்கும் அந்த பெயர் இருக்கு. ஒளிச்சு வச்சிருக்கிற பொருட்கள் அது எதுவானாலும் அதுக்கும் அந்த பேர் வரலாம். இல்யூஷனுக்கும் அப்படி ஒரு பேர் இருக்கு. கௌட்டில்யர், நம்ம ஆளுக்கு பேரு கௌட்டில்ய அர்த்தசாஸ்திரம் சொல்றோம். அவருடைய இது நீதிக்கு கூட்ட நீதி அப்படின்னு ரொம்ப பிரபலம். ஏன் கூட்ட நீதி அப்படின்னா, கூட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு வளைந்த அப்படிங்கிறது ஒரிஜினல் அர்த்தம். அது நடைமுறையில அது ஃப்ராடு, ஏமாத்து வேலை, தந்திரம், இந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால கௌட்டில்ய நீதி கூட்ட நீதி. எப்படியாவது அடுத்தவனை போட்டு தள்ளணும்,
அதுக்கு எதுனாலும் சரிதான். அந்த மாதிரி போறதுக்கு கூட்டநீதினு பேரு. அதனால அந்த மாதிரியான நெகட்டிவ் கன்னோட்டேஷனும் இந்த வார்த்தைக்கு உண்டு. கொம்பு முறிஞ்ச காளை, அகஸ்தியருக்கும் இப்படி ஒரு பேரு இருக்கு. ராமர் தங்கியிருந்த ஒரு இடத்துக்கு பேரு சித்திரக்கூட்டம். அது ஏதாவது மலை உச்சியா என்னன்னு தெரியல, சித்திரக்கூட்டம்னு பேர் இருக்கு. எப்படியானாலும் நம்ம இங்க சிகரம், மலை அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிறது தான் ஒரு பெட்டரா இருக்கும். இப்ப அது படிங்க தமிழ். இதுல இருந்து படிக்கலாம். தலைக்கு அணிவது, கைகளுக்கு அணிவது. அது முடிச்சிட்டீங்க. அடுத்தது கௌட்டம், மாலேயகம், பாரசமுத்திரகம் என்று மணி 3 வகைப்படும். மலைய பர்வதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில் பிறந்த மணிகள் கௌட்டம் எனப்படும். மலைய பர்வத்தில் உள்ள மாலா என்னும் இடத்தில் பிறந்த மணிகளுக்கு மாலேயகம் எனப்படும். பிறந்த மணிகள் மாலேயகம் எனப்படும். பாரசமுத்திரத்தில், அதாவது சிங்களத்தீவில் பிறந்த மணிகளுக்கு பாரசமுத்திரகம், பிறந்த மணிகள் பாரசமுத்திரகம் எனப்படும். மாலைங்கிறது மாலத்தீவுன்னு சொல்லலாம். சரி, எப்படியானாலும் மலையம்ங்கிறதுக்கு கிட்ட வந்துட்டு அதுல இருந்து அங்கேயும் இங்கேயும் போயிருக்காங்க. சந்தன மரங்களுக்கு இந்த மலைய மவுண்டன் ரொம்ப பிரபலம்னு தெரியுது. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தென் இந்தியாவில் உள்ள மேற்கு கடற்கரையோர மலை. மலபார், மலையாளம், அந்த வார்த்தைகள்லாம் அதுல இருந்தா வருது. தோட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்திரனுடைய தோட்டத்துக்கும் மலையம்ங்கிற பேர் இருக்கு. ஒரு சின்ன தீபம், அதுக்கும் மலையம்னு பேர் இருக்கு. அதனால மலைய பர்வதம் அதை சார்ந்தது மாலேயம்னு எடுக்கிறது தான் சிறப்பா இருக்கும். தமிழ்லயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கௌட்ட அப்படிங்கிறத அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு சாத்தியம் அவங்க சொன்னது மாதிரி இருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு கடலுக்கும், மேற்கு கடல் இருக்கக்கூடாது, கிழக்கு கடலுக்கும் இடையில உள்ள பகுதி கௌட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கௌட்ட தேசம்னு ஒரு இது இருக்கு. கௌடப்பா, அது கௌடாவா கௌட்டாவா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. பஞ்ச கௌடம், எனக்கு அது கௌடம், கௌடபாதர் அந்த மாதிரிதான் எனக்கு. காவும் மிருது, டாவும் மிருது. சங்கருடைய குருக்கு பேரு கௌடபாதர். அவர் மாண்டூக்கிய காரிக்கா. கௌட தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டுக்கு மேல, ஆந்திராவுக்கு மேலன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் வங்காளதேசம் வரையிலுமான ஏரியாவுக்கு கௌட தேசம் சொல்லலாம். பஞ்ச கௌட தேசம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்தனால அவருக்கு கௌடபாதர்னு பேர் இருக்கலாம். அல்லது மத்திய இந்தியாவும் அதுல வரலாமா இருக்கலாம்.
மனுஸ்மிருதி மாதிரிப்பட்ட நூல்கள்ல அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் வருது. அது கௌடம் அப்படின்னாக்கும் எனக்கு ஞாபகம். கௌட அப்படிங்கிறத அப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். விட கிடைக்கும் போது பார்க்கலாம். அடுத்தது 29 படிங்க. சௌகந்திகம், பத்மராகம், அனவத்திய ராகம், பாரிஜாத புஷ்பகம், பாலசூரியகம் என்று மணிகளில் 5 வகை உண்டு. சௌகந்திக மலர் போன்று சிவப்பு கலந்த நீல நிறத்தோடு இருப்பதற்கு சௌகந்திகம் என்று பெயர். தாமரை மலர் போன்று நிறத்தோடு இருப்பதற்கு பத்மராகம் என்று பெயர். அனவத்தியம் எனப்படும் குங்குமப்பூ நிறத்தோடு இருப்பது அனவத்திய ராகம் எனப்படும். பாரிஜாத மலர் நிறத்தில் இருப்பது பாரிஜாத புஷ்பகம் எனப்படும். உதயசூரியன் போன்ற நிறத்தில் இருப்பது உதயசூரியகம் எனப்படும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதாவது உரைகள் இந்த மாதிரி சொல்லுதா இருக்கலாம். அதனால 5 அப்படின்னு அந்த வாக்கியத்துல வரல. இப்படி மணிகள் இருக்குங்கிற மாதிரியும் வரல. தமிழ்ல அதெல்லாம் வந்திருக்கு. அவங்க வேற ஏதாவது ஆங்கிலத்திலையும் கூட அதெல்லாம் வரல. தமிழ்ல அதனால இந்த வேற ஏதோ ஒரு மொழிபெயர்ப்ப ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது மாதிரி யூகிக்கலாம். சரி, அடுத்தது 30. வைடூரியம், உத்பலவர்ணः, ஷீரிஷ புஷ்பக, அல்லது ஷிரீஷ புஷ்பக, உதகவர்ணः, வம்சராகः, என்னை பொறுத்த வரைக்கும் சௌகந்திகः, பத்மராகः, அனவத்தியராகः, பாரிஜாத புஷ்பக எல்லாம் கமா. அது மாதிரி உத்பலவர்ணக கமா, ஸ்ரீஷ புஷ்பக அதுல ஹைப்பன் வரணும் மாதிரி தெரியுது. அல்லது புஷ்பக அப்படின்னு வரணும். உதகவர்ணக கமா, வம்சராகः கமா, சுகபத்ரவர்ணः, கமா, புஷ்யராகः கமா, கோமூத்ரகः கமா, கோமேதகः. வைடூரியம் அப்படின்னா என்ன சொல்ல வாராங்கன்னு எடுத்துக்கலாம். உத்பலவர்ணக, நீலோத்பலம்னு பொதுவா சொல்லுவாங்க. வேற உட்பலங்களும் இருக்கலாம். உட்பலம்னா பூ. பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா
ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி. கீதா தியான ஸ்லோகத்துல ஒரு 7ஆவதோ 6ஆவதோ தியான ஸ்லோகம். அதுல நீலோத்பலம்ங்கிற வார்த்தை வருது. உட்பலமே நீளமா இருந்தா நீலோத்பலம்னு போடுறது கட்டாயம் இல்ல, போடவும் செய்யலாம். உட்பலம்ங்கிறது அல்லி பூவா இருக்கலாம். தாமரை அல்லின்னு நீர்நிலைகள்ல 2 விதமான பூ இருக்கு சொல்லுவாங்க. குமுதம் அப்படிங்கிறது தமிழ்ல அல்லிக்கு ஒரு பேரு. என்னுடைய யூகம் சொல்லேன். குமுதம்னு ஒரு பத்திரிகையும் அதை வச்சுதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லிப்பூங்கிறது கொஞ்சம் எதழ் அமைப்புல வித்தியாசமா இருக்கும். ஆனா தாமரை மாதிரி நீர்நிலைகள்ல தான் கிடக்கும். அதுல நீலமும் உண்டு, வேற வெள்ளை வேற நிறங்களும் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாமரையில சிவப்பு வெள்ளை இருக்கிறது மாதிரி. அதுல உட்பலங்கிறது அல்லிப்பூன்னு எடுத்துக்கலாம். இப்ப அல்லிப்பூவுடைய நிறம்னா என்ன நிறம்? அல்லிப்பூ ஒரு நிறத்துல மட்டும்தான் வருதாங்கிற கேள்வி வருது. ஆங்கில மொழிபெயர்ப்பு நீல அல்லிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இங்கிலீஷ்ல அதை லில்லின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அல்லிய இங்கிலீஷ்ல லில்லிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சிரீஷ புஷ்பகா. வாட்டர் லில்லி அப்படிங்கிறது உட்பலத்துக்கு இன்னொரு இதுதான். வேற அர்த்தங்கள் இருக்கு. அடுத்தது சிரீஷ அப்படிங்கிறது ஒரு வகை மரம்னு தெரியுது. என்ன மரம்னு கண்டுபிடிக்கணும். அதனுடைய பூ மாதிரி சிரீஷ புஷ்பகம். அதனுடைய பூ மாதிரி. உதக்க வர்ணக தண்ணி மாதிரி, தண்ணீருடைய நிறத்துல. ராகன்னு அங்க போட்டிருக்கு, இங்க வர்ணகன்னு போட்டிருக்கு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். அடுத்தது வம்ச ராகக. வம்சி விபூஷித கரால். வம்சின்னா மூங்கில். மூங்கிலுடைய நிறம் ஒரு பழுப்பு, கோதுமை, தங்கம் அந்த மாதிரி ஒரு கலர். மூங்கிலும் எந்த மூங்கிலும் கணக்கெடுக்கணும். பச்சை மூங்கிலா இருந்தா பச்சை கலர்ல இருக்கும். விளைஞ்ச மூங்கில் காஞ்ச மூங்கிலா இருந்தா வைக்கோல் மாதிரி இருக்கும். சரி. வம்சராக சுக பத்திர வர்ணக. கிளிப்பச்சை கலர் அப்படின்னு சொல்லலாம். பத்திரம்னா இலை, சுக பத்திரம்னா சுகன்னா கிளி. கிளியினுடைய இறகு மாதிரி நிறம். கிளிப்பச்சை வர்ணம். சமஸ்கிருதத்துல வர்ணம், தமிழ்ல வண்ணம். புஷ்யராக அது புஷ்பராகம்னு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம். அதுதான் சமஸ்கிருதத்துல புஷ்ய அப்படின்னு இருக்கான்னு தெரியல. அடுத்தது கோமூத்திரக. கோ அப்படின்னா பசு. பசுவினுடைய மூத்திரம் மாதிரியான நிறம் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய தண்ணி குடிச்சா ஒரு விதமாக மூத்திரம் போகும், குறைவா தண்ணி குடிச்சா ஒரு விதமாக மூத்திரம் போகும். அது மணி அறிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. கோ மேதக. பசுவினுடைய மேதஸ். மேதஸ்ங்கிறது பொதுவா கொழுப்பு. அடி வயிற்றுல வந்து டெபாசிட் ஆகக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம் ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க டிக்ஷனரியில. கொழுப்பு வந்து ஒரு வெள்ளை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் சொல்லலாம். இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா நெய் வெள்ளையா இருக்கலாம், மஞ்சளாவும் இருக்கலாம். அது நீங்க பன்னி பசுட்ட இருந்து எடுக்கீங்களா, நாட்டு பசுட்ட இருந்து எடுக்கீங்களா பொறுத்து வித்தியாசப்படலாம். இது மேதஸ்ங்கிறது
சகுஸ்நாவாஸ்தி மஜ்ஜா. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு 7 விதமான தாத்துக்களாக பிரியுது. முதல்ல அது ரசம் வருது. அந்த ரசத்துல இருந்து ஸ்நாவா, அஸ்தி, மஜ்ஜா, சதை, ரசத்துல இருந்து ரத்தம் வருது, சதை வருது, தோல் வருது, சதை வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நரம்புகள் வருது, எலும்பு வருது, அப்புறம் மஜ்ஜை வருது அப்படின்னு வருது. அல்லது இல்ல சதை தோல் எல்லாம் ஒன்னாக்கிட்டா சுக்ரம் வருது, வீரியம், ஜமன் வருது அப்படிங்கிறதும் இப்படி 7 தாத்துக்கள் வருது அப்படின்னு நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரம் சொல்லுது. அதுல மேதஸ் அப்படிங்கிறது பொதுவா கொழுப்ப குறிக்கிறதான ஒரு இது. பொதுவா ஒரு ஆயிலியான, பிசுபிசுப்பான, வழவழப்பான இதை வேணாலும் குறிக்கலாம். பசுவினுடைய நெய் அப்படின்னு கூட அந்த நிறம் கூட எடுத்துக்கலாம். வைடூரியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலம் that which is of the color of blue lotus flower. இங்க ப்ளூ லோட்டஸ்ட்னாங்க, ப்ளூ லில்லி ஏன் எடுக்கலன்னு தெரியல. தாமரையில நீல தாமரை உண்டான்னு எனக்கு தெரியாது. ஆர் ஆஃப் சிரீஷா, ஆர் ஆஃப் வாட்டர். டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சொதப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் இப்பவும் சிரீஷா ஃப்ளவர்னு வரணும். ஆர் ஆஃப் வாட்டர் கலர், ஆர் ஆஃப் ஃப்ரெஷ் பேம்பூ கலர்னு வரணும். கலர் எல்லாம் விட்டாங்க. ஆர் ஆஃப் த கலர் ஆஃப் த ஃபெதர்ஸ் ஆஃப் த பேரட் இஸ் த வைடூரியா ஜம். அந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புஷ்யராகா, கோமூத்ரகா அண்ட் கோமேதிகா, கோமேதகா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் அதர் வெரைட்டிஸ் ஆஃப் த சேம். வைடூரியத்தினுடைய மற்ற வகைகள் மேல சொன்ன மாதிரி இருக்கும், இப்படி இருக்கலாம். அவைய சொல்ற மாதிரியும் சொல்லணும், இங்கிலீஷ்ல இவைய சொல்ற மாதிரியும் சொல்லணும். தமிழ் படிங்க. வைடூரியம் 8 வகையாக இருக்கிறது. 8 வகைகளாக இருக்கிறது. அப்போ நம்ம கமா போட்ட இடத்துல எல்லாம் நம்பர் போட்டுக்கிட வேண்டியதுதான். அல்லி மலர் நிறத்தில் இருப்பது உத்பல வர்ணம் எனப்படும். சிரீஷ மலர் நிறத்தில் இருப்பது சிரீஷ புஷ்பகம் எனப்படும். சுத்தமான தண்ணீரை போன்ற நிறத்தில் இருப்பது உதக வர்ணம் எனப்படும். மூங்கில் இலை போன்ற நிறத்தில் இருப்பது வம்சராகம் எனப்படும். குழப்பமே வேண்டான்னு இலைக்கு போயிட்டாங்க. இலைன்னா பச்சை கலர்னு எடுத்துக்கலாம். கிளியின் சிறகு நிறத்தில் இருப்பது சுகபந்த வர்ணம் எனப்படும். தத்திர வர்ணம் தப்பா இருந்து மாத்தி இருந்தா அதை திருத்திக்கலாம். சுபபத்ர வர்ணம் எனப்படும். மஞ்சள் நிறத்தில் இருப்பது புஷ்பராகம் எனப்படும். பசுவின் சிறுநீர் நிறத்தில் இருப்பது கோமூத்ரகம் எனப்படும்.
கோரோசனை நிறத்தில் இருப்பது கோமேதகம் எனப்படும். கோரோச்சனை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது ரொம்ப பசுவில இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விலை உயர்ந்த பொருள், மருந்துக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வாசனையான பொருள்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் கோமேதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. பொதுவாக கோரோச்சனை ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள், அதுல சந்தேகம் இல்லை. புனுகு பூனைன்னு நினைக்கிறேன். அந்த பூனையிலிருந்து கூட எடுக்கப்படுகிறது புனுகுன்னு ஒரு இது. அந்த பூனையினுடைய எந்த பார்த்துன்னு தெரியல. இப்படி ஒன்று கேள்விப்பட்டேன். பலதும் படிக்கிறதுனால எங்க எப்படி கேள்விப்பட்டேன்னு ஞாபகம் வரல. ஒரு பழத்தை பூனைக்கு சாப்பிட கொடுப்பாங்களாம், காப்பி கொட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு. அது சாப்பிட்டுக்கிட்டு அந்த கொட்டையை மலமா கழிக்கும். அந்த மலத்துல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய செண்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி. அதனால பூனைகளை இதுக்காக வேண்டி நிறைய பூனையில இருந்து இருக்கிற புனுகுக்காக வேண்டி பூனைகளை கொல்லுவாங்க. பசுக்களை கிட்ட இருந்து கோரோசனைக்கு வேண்டி பசுக்களை கொல்லுவாங்க. இந்த மாதிரி செண்டுக்கு பின்னாடி நிறைய கொலைகள் இருக்கு அப்படின்னு. அதனால செண்டு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு விலங்கியல் ஆர்வலர்கள், யாரு, ப்ளூ கிராஸ். ரம்ஜான், கிறிஸ்துமஸ் அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டோம். மற்றபடி ரொம்ப ஓவரா கவலைப்படுவோம். தீபாவளி பட்டாசு கொடுத்துறது வரைக்கும் கவலைப்படுவோம். அந்த கூட்டம் இப்படி சொல்லுதுன்னு கேள்வி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது. பொதுவா வாசனை பொருட்கள் இயற்கையில இருந்து எடுக்கிறதா இருந்தா எப்படி எடுக்கிறாங்க, எந்தெந்த மிருகங்கள் இருந்து என்னென்ன மாதிரி எடுக்கிறாங்க. கஸ்தூரி மான் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு மானு கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மனம். அந்த மனம் தனக்கிட்ட இருந்தா வருதுன்னு தெரியாம சுத்தி அலையும். அத மாதிரி மனுஷன் சந்தோஷங்கிறது தனக்கிட்டதான் இருக்குதுன்னு தெரியாம உலகத்துல இருந்து வருதுன்னு நினைச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு வேதாந்தத்துல கூட அது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு போயிட்டது. கஸ்தூரிமான். சரி, ஞாபகம் சொல்றேன். வைடூரியம். அடுத்தது முப்பது. சரி, இந்த ரவுண்டா இல்ல நடத்திக்குவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரி, நமக்கு அடுத்த வகுப்பு அடுத்த மாசம் அறிவிச்ச பிறகு பிரார்த்தனை.